ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு V3 வெற்றி. நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா விஷ்ணு திவாரி அப்படின்ற ஒருத்தர் தான் பேச போகிறேன். அதாவது அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றி அந்த ஃபுல் வீடியோலையும் சொல்ல போகிறேன். அதாவது 23 வயசில் ஜெயிலுக்கு போகிறாரு, 43 வயசில் தான் வெளில வரார். மொத்தமாக 20 வருஷமாக ஜெயிலில் தான் இருந்திருக்கிறார். எதுக்காக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23 வயசில், அதாவது 2002 ஒரு பொண்ணு அவர் மேலே ரேப் கேஸ் பண்ணிட்டா, என்ன ரேப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸின் அடிப்பில் தூக்கி அவரை ஜெயிலில் வச்சிருக்காங்க. மொத்தமாக 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் கோர்ட்டில் அவர் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வெளில வந்திருக்காரு. மொத்தமாக அந்த 20 வருஷமாக உள்ளே இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, அண்ணன் இறந்துட்டாங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த 20 வருஷமா அவர் எவ்வளோ உள்ள கஷ்டப்பட்டுப்பாரு, எவ்வளோ நரக வேதனை அனுபவிச்சிருப்பாரா தெரியலைங்க. பாவங்க அந்த மனுஷன். வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த 20 வருஷமா நான் செய்யாத தப்புக்காக உள்ள தையில தண்டனை அனுபவிச்சேன், எனக்கு அதுக்காக ஏதாவது நஷ்டஈடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. மொத்தமாக 20 வருஷமா லைஃபை தொலைச்சிட்டாருங்க. இந்த இந்திய சுதந்திர நாட்டில் 20 வருஷம் ஆயிருக்குதுங்க ஒருத்தருக்கு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு. ஒருத்தருக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. பாவங்க அந்த மனுஷன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாருங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது அவருக்காக சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோவை போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.